தாத்தா, என்னால் புரிந்து கொள்ள முடியல. நான் எல்லாருக்கும் உதவிட்டு வரேன். ஆனா, உள்ளுக்குள் நான் தளர்ந்து போயிட்டேன். வேலை சுமையால் இல்ல, மனிதர்களின் நடத்தைதான் சோர்வைத் தருகிறது என்று கவலையுடன் கூறினார். ஞானசேகர் தாத்தா ஆற்றை நோக்கி பார்த்தார். செல்வம், இந்த ஆற்றைப் பாரு. இது மரங்களுக்கும் வயல்களுக்கும் உயிர்களுக்கும் தண்ணீர் கொடுக்குது. ஆனா, ஒரு நாள் மிகுதியான மழை வந்தா, இந்த ஆறு தன் எல்லையை மறந்தா என்ன ஆகும்? செல்வம் யோசித்தார். வெள்ளம் வரும், எல்லாமே அழியும் என்றார். அப்படிதான். அன்புக்கும் எல்லை வேண்டும். அளவில்லாத நன்மை ஒரு நாள் நம்மையே உடைக்கக்கூடும். எல்லோருக்கும் எங்கும் இருக்கிறதை நிறுத்து. சிறிது நேரம் உனக்காக வாழு என்றார் தாத்தா. அடுத்த 7 நாட்கள் யாராவது உதவி கேட்டா உடனே ஆம் சொல்லாதே. முதல்ல உன்னை நீயே கேள். இதை நான் இப்போ செய்ய முடியுமா? எனக்கு போதுமான நேரம் இருக்கா? என் வேலையை விட்டு இதற்கு போகலாமா? பதில் இல்லை என்றால், இன்னைக்கு முடியாது என்று சொல்லு. இல்லை என்று சொல்வது தவறு அல்ல. அது தன்னம்பிக்கையின் அடையாளம். நீ எல்லோருக்கும் எங்கும் இருக்கிறதை நிறுத்தும்போது, நீ உனக்காக ஒருவர் ஆகிறாய். மக்கள் நாம் பாதுகாக்கும் விஷயங்களையே மதிப்பார்கள். ஆகையால், உங்கள் நேரத்தையும் மனத்தையும் ஆற்றலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.